கற்பம் கற்பிப்போம் உறவுகள் அனைவருக்கும் இரவனாவது பார்த்தீங்கன்னா பல்சர் 125 B6 மாடல் அது. பேட்டரி சார்ஜிங் லைன் வரல, பேட்டரி டவுன் ஆகிடுது, அந்த கம்ப்ளைண்ட் இது. எளிமையாக செக் பண்ணது. என்ன ஷாப் பண்ணீங்களா ரமேஷா? பேட்டிங் காட்டு போட்டு சேர்த்து பேட்டிங் காட்டு. பேட்டரி சார்ஜிங் வரல. இப்போ 2 பேஸ் லைன் இது. 2 பேஸ் லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம பல்ப் வச்சிங்க. இந்த பல்பு 2 பேரும் ஒன்றாகி வச்சிங்க. அப்போ டூல்ஸ் வந்து இது ஆக்சுவலாக இது செக்கப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேஸ் லைனு 2 ஐவி லோப் லைனு ஒன்றா இதில் ஒரு பேஸில் கொடுங்க. ஒரு பேஸில் கொடுத்து ஒரு பேஸ் நல்லா இருக்குது, பாடி ஆகலை ஒரு பேஸ். அடுத்து 3 பேஸில் கொடுங்க. கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா பாடி ஆகுது. இதான் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மேண்டு கால பீக்கு வண்டியில். இதான் வந்து சார்ஜிங் ஏரில் நம்ம எளிமையாக செக் பண்ணிடலாம். எதுனா இந்த ஒரு நான் காயில் ஷார்ட்டாக இருக்கு பாருங்கள். எளிமையாக செக் பண்ணிடலாம், காட்டணுன்றது அவசியம் இல்லை. இதுதாங்க பாரு, இது வந்து காயில் பாட்டம் பண்ணது DH 1148 காயில் பாட்டம் ப்ரைஸ் இது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 போல்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து காட்டுறோம். அதில் கன்று போட்டு அலைன் ஸ்கூப் போட்டு காட்டுறோம். அலைக்கு இந்த போல்டு வந்து பாட்டம் பண்ணேன் KACA0516. இது இந்த போல்டோட பார்ட் நம்பர் இல்லை பழைய போல்டுமா. இப்போது ட்ரில்லாக் போட்டு லாக் பண்ணுறவங்க ஸ்ப்ரே அடிச்சு தள்ளி காட்டணும். இல்லைங்களா? இந்த கேஸ் கட் 2ஆக போட்டுருங்க. ஏன் 2ஆக போட சொல்கிறேன்னா இந்த ரப்பர் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும். இல்லைங்களா? அது ஒர்க்கு முடிஞ்சிச்சுன்னது க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிச்சுன்னா நன்றி பிரபு வந்தால் வச்சுக்கலாம்.